இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான குதிரைவாலி பொங்கல் தான் பார்க்க போகிறோம். குதிரைவாலியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரைஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக குதிரைவாலி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி இது சர்க்கரையை உடனே சாப்பிட்ட உடனே ரிலீஸ் பண்ணாது, ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி கால்சியம் அயன் அதிகமாக இருக்கிறதுனால போன்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் குதிரைவாலி, அரை கப் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 வாஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு குக்கரில் இப்போ நான் 1.5 கப் எடுத்திருக்கேன்னா 1.5 கப்புக்கு நான் ஒரு 3.25 கப் தண்ணி ஊற்றி இதையும் போட்டு வேக வச்சுருங்க. வேக வைக்கிறதுக்கு ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி கட் பண்ணதுக்கப்புறம் அதை போட்டு 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டு அதில் போட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் அதிலே ஆட் பண்ணிவிடுங்க. இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் வச்சுருக்கிறதுல கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் நல்லா காரமாக தான் பொங்கல் சாப்பிடுவோம். அதே மாதிரி நெய் நல்லா தாராளமாக ஆட் பண்ணலாம். நாங்கள் இதை நைட் எடுத்துக்கிறதுனால நான் இன்றைக்கி நெய் ஒரு கரண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஒரு கரண்டி ஆட் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சூடான சாம்பார் கூட பரிமாறி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும்.